நாம் யாவே தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு கரங்களை தட்டி, எல்ஷடாய் உம்மாலே நாங்கள் நிற்கிறோம், வழுவாமல் காக்கவும் உங்க மகிமையின் சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தவும் உமது சொந்த கரமே எங்களை நடத்தியது. உமது பரிசுத்த ஆவியானவரே எங்களை நெருக்கி ஏவினார். உமது அன்பின் காயப்பட்ட கரமே எங்களை அயந்தியது, தாங்கியது, இதுவரையில் கொண்டு வந்தது. தேவரீர் தாங்குகிறீர், தப்பு வைக்கிறீர், எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். உமது நல்ல நாமத்திற்கு பலமாய் 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 1000 நாவுகள் போதாது ஐயா. உமது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க எங்களால் எண்ணிக்கையால் எண்ணக்கூடாது ஐயா. உமது நல்ல கிரியைகளை, நன்மைகளை நாங்கள் சொல்லி 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 துதிக்க உமது நல்ல நாமத்தையே ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வேத சத்தியம் சொல்லுகிறது, மகிமையின் பொக்கிஷம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் எங்கு உண்டோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும் என்று. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அவருக்கு ஏற்றதா இருக்கிறபடினாலே அவருடைய இருதயம் நம்மேல் இருக்கிறது, அவருடைய நினைவு நம்மேல் இருக்கிறது. நாம் தான் விலையேற பெற்றவர்கள், அவருக்கு மகிமையின் பொக்கிஷம், அவர் நாம் நினைப்பாகவே இருக்கிறார். அதையே நம்ம அறிக்கையிட்டு கைதால ஓசையோடு சந்தோஷமா ஆசையாய் நினைப்பாக இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாகவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாக இருப்ப நல்ல சத்தமா கையில தட்டி உண்மையை தானே சொல்றோம். உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். நினைப்பாக இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாக இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அன்னால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அன்னால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாக இருப்பவரே ஆசையாய் கைகளை தட்டி, தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னவர் உண்மையே. நினைப்பாக இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரை, தலை நிமிர செய்தவரை. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க யெகோவா தேவனுக்கு மகிமை. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாக அரிசுமந்தவள் மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னாரே. என் நினைப்பாக இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்னை எளியவனை என்றும் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த
கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே, அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம் சந்ததியே மகிழ்ந்து பாடு. உங்க அன்புக்கு முன்னால வானம் தாழ்ந்து இறங்கியவரே, மகிமை துறந்து வந்து எவ்வளவாய் நேசித்தவரே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இயேசுவின் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு. அதனால உங்களை நினைச்சாலே நனவாக இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. கைகளை தட்டி சொல்லுவோமா? என் நினைப்பாக இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏசப்பா, அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏசப்பா, அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். நாங்க உண்மையை சொல்லி உன்னதமான உண்மை உள்ளவரை நாங்கள் பாடுகிறோம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நம்ம பாஸ்டர் போன வாரம் சொன்னாரு, போன மறந்துட போறீங்கப்பான்ட்டு. மனைவியை மறந்தாலும் மறப்பானுங்க. அல்லேலூயா. ஆனால் யார் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் மாறினாலும் அவர் அன்பு மாறவே மாறாது. அந்த அன்புக்கு முன்பாக எல்லாம் சிறுசு. அவருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், உங்க அன்புக்கு முன்பாக என்று. இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைச்சாலே எனக்காக இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நினைப்பாகவே எப்பொழுதும் இருக்கிறவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. காருண்யம் பெரியது. பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு. அன்பின் கயிறால் இழுத்து கொண்டாரே, பேர் அன்பிற்கு கரங்களை தட்டி. அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். கைகளை தட்டுவோமா? ஆகவே தான் அண்ட சராசரம் கொல்ல கூடாதவர் நம் இருதயத்திலே வந்து வாசமாயிருக்கிறார். பலமாய் கரங்களை தட்டி அவருக்கு முன்பாக எல்லாம் சிறுசு. அவருடைய குமாரனுடைய ரத்தமே உயர்ந்தது. அந்த விலையேற பெற்ற ரத்தம் எனக்கு கிரயமா கொட்டப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? நாம் விலையேற பெற்றவர்கள். பலமாய் நாம் விலையேற பெற்றவர்கள். அவர் பார்வையிலே அருமையானவர்கள். நீ எனக்கு அருமையானதுனால் என் ஜீவனையும் துச்சமா எண்ணி அதை உனக்காக மரணத்தில் ஊற்றினேன். உன்னை எடுத்துக்கொண்டேன், உனக்கென்ன என்னை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த அன்பிற்காக பலமாய் கரங்களை தட்டி மீண்டுமாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமேன். அல்லேலூயா.
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் எப்பொழுதும் எங்கும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் எடுத்தாலே கரங்களை தட்டுவார்கள். ஆமேன். ஜெயம் எடுத்தவர்கள் கரங்களை தட்டுவோமா? ஜெயம் கொடுத்தவருக்கு கரங்களை தட்டுவோமா? நம்மை எங்கும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்று. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு ஜீவ வாசனை எழும்பட்டும். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அறிக்கையிடுமா சத்தமா? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே. சபையே ஆர்ப்பரித்து யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என் ஜீவனை ரட்சித்தவர் என் அவமானத்தில் விட்டு விடுவாரா? என்னை மரணத்திலிருந்து தூக்கியவர் வறுமையில விட்டு விடுவாரா? அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலை மிதித்து விட்டார், இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். ஒருவரும் செய்யக்கூடாத கிரியைகளை கிறிஸ்து நமக்காக செய்தார். நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, அன்பர் இயேசுவின் தழும்புகளா. சுகமானே சுகமானே, ஆமென் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென் ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இன்னும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அதிகாரமெல்லாம் என்னை பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலை மிதித்து விட்டார், அவனை காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஜீவன் உள்ளவர்களுக்கு நாம் ஜீவ வாசனையா இருக்கும்படி கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்திலே வெற்றியை கொடுத்து இருக்கிறார். பாவத்தின் மேல வெற்றி கொடுத்திருக்கிறார், சாபத்தின் மேல வெற்றி கொடுத்திருக்கிறார், தரித்திரத்தின் மேல வெற்றி கொடுத்திருக்கிறார். நாம் பாவங்களை செய்தவர்களாய் வாழும்போதே வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். மீண்டும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுவோம் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். மீண்டும் ஜெயம் தந்த ரத்தம், நம்மளை மலர பண்ணின ரத்தம், நம் வாழ்வை உயர்வ பண்ணின ரத்தம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லாம்
பாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். ஆமென். சிலுவையில் அறிந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். இயேசு ஆத்திரமாய் அந்த காலாலே மிதித்து விட்டார். எப்போதும் வெற்றி உண்டே, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டே. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மீண்டும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இந்த வெற்றி கிறிஸ்தேசுடைய ரத்தத்தினால் உண்டானது. அதனால ரத்தம் ஜெயம் சொல்லுவோமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் எவ்வளவு அக்கறை உள்ள ரத்தம், தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம். மரித்தவர்களாயிருந்து நம்மை உயிர்த்து ஜீவ வாசனையா நற்கந்தகமாய் மாற்றின ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஓஹோ, ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆஹா, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஆமென். சிலாக்கியம் எனக்கு, நான் தலை நிமிர்ந்து பாடுவேன். மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். இரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன். இரத்தத்தால் அலகையின் பிடியில். ரத்தம் ஜெயம் சொல்லுவோம். இந்த ரத்தத்திற்குள்ளாக நமக்கு கொண்டாட்டம். இந்த உலகம் முழுவதும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு இருக்கிறது. நீங்களும் நானும் விலை கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாய், அவருடைய கூடாரத்திற்குள்ளாக களி கூறவர்களாக, அவருடைய சன்னிதானத்திலே கம்பீர சத்த தொனியோடு நீதிமான்களாய் ஆடி பாடி களி கூறவர்களாக இருக்கிறோம். பலமாய் கைகளை தட்டி மீண்டும் சொல்லுவோமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். அவர் ஜீவ வாசனை உனக்குள் இருந்து இப்பொழுது எழும்பட்டும். ரத்தம் ஜெயம். நற்கந்தகமே எழும்பி பிரகாசி. ஓஹோ, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நம் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். நம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தத்தை நமக்காக சிந்தியவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? குமாரனை தேவன் தந்ததினாலே, பிதா தந்ததினாலே, அவரும் ஆத்திரமாய் தீவிரமாய் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி இதோ நான் வருகிறேன் என்று வந்து உனக்காக எனக்காக பலியானதினாலே சத்துருடைய கிரிகளை அந்த அதகாரமாக்கி நம்மையோ ஜெயம் சிறக்க பண்ணியிருக்கிறார். அவருக்கே மகிமை, மகிமை என்னாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 147 முதலாவது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை, அவருடைய துதியை நம்ம நாவில் வைத்திருக்கிறார். அது அவருடைய நாமத்தை துதிக்கிறதாய் இருக்க வேண்டும். அவர் நாமத்தை சுதந்திரத்தோடு இன்பமாய் பாடி நம்முடைய ஆத்தும களிக்கூறுதலாய் இருக்க வேண்டும். இன்பமான வாழ்க்கை அவரை துதித்து பாடுவதே. அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். துதிக்கலே இன்பமே ஏற்றதுமாய் உள்ளதே. துதிக்கலே இன்பமே ஏற்றதுமாய் உள்ளதே. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன். கைதட்டி பாடுவோமா? தேவன் செய்த நன்மை ஏராளம்,
அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தாயின் வயிற்றில் உருவாக்கினீர், கர்ப்பத்திலே என்னை ஆதரித்தீர். தாயின் வயிற்றில் உருவாக்கினீர், கர்ப்பத்திலே என்னை ஆதரித்தீர். நீரே என்னை பிறக்க வைத்தீர், இன்று வரை என்னை நடத்தினீர். நீரே என்னை பிறக்க வைத்தீர், இன்று வரை என்னை நடத்தினீர். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். இன்பமான வார்த்தை, என் தேவனை துதிக்கும் வார்த்தை. அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். சோதனையை தாங்குகின்ற பலனை எனக்கு தந்தீரே. சோதனையை தாங்குகிற பலனை எனக்கு தந்தீரே. சோதனைக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளும் வழியையும் நீ காட்டினீர். சோதனைக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளும் வழியையும் நீ காட்டினீர். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். என் தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என் துதித்தலே. துதித்தலே இன்பமே ஏற்றதுமாயுள்ளதே. துதித்தலே இன்பமே ஏற்றதுமாயுள்ளதே. தேவன் செய்த நன்மை ஏராளம், நன்மை செய்வது அவருக்கு நீதியாயிருக்கிறது. அது உனக்கும் எனக்கும் செய்வது தேவன் நீதியாயிருக்கிறது. அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். எத்தனை வருடம் துன்பங்களோ, எத்தனை நாட்கள் சிறுமைகளோ, எத்தனை வருடம் துன்பங்களோ, எத்தனை நாட்கள் சிறுமைகளோ, அதற்கு சரியாய் அதற்கு மேலாய் மகிழ்ச்சியை நீ தந்துவிட்டீர். அதற்கு சரியாய் அதற்கு மேலாய் மகிழ்ச்சியை நீ தந்துவிட்டீர். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தலையல்ல தலையாக்கினீர், கீழாயல்ல மேலாக்கினீர். வலாயல்ல தலையாக்கினீர், கீழாயல்ல மேலாக்கினீர். மேன்மையான கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினீர். மேன்மையான கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினீர். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் சொல்லுவோம் சொல்லுவோம். பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்ட நம்மை கிரயம் கொடுத்து வாங்கி பாட வைத்திருக்கிறார். இனி நீ வாளல்ல தலை என்று உயர்த்திருக்கிறார். நீ கீழல்ல மேலானவன் என்று மேலானவன் என்று உயர்த்திருக்கிறார். மேன்மையான கனத்துக்குரிய பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் செய்கிறார் பரிசுத்த பாத்திரம் நீ. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதித்தலே இன்பம். துதித்தலே இன்பமே ஏற்றதுமாயுள்ளதே. துதித்தலே இன்பமே ஏற்றதுமாயுள்ளதே. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். துதித்தலே இன்பமே ஏற்றதுமாய் உள்ளதே. துதித்தலே இன்பமே ஏற்றதுமாய் உள்ளதே. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். நல்ல உற்சாகமே கரைகளை தட்டி செய்த நன்மை சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து அதை சொல்லி சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் செய்த சோதனையை தாங்கும்படிக்காக அந்த சோதனையை தாங்குவதற்கு தேவையான கிருபையும் அந்த சோதனையில தப்பித்துக் கொள்ள தேவையான வழியையும் நமக்கு உண்டாக்கினாரே அந்த நல்ல தெய்வம், அந்த நல்ல தெய்வம். சோதனையை தாங்குகிற பலனை
வழியையும் நீர் காட்டினீர். சோதனைக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளும் வழியையும் நீர் காட்டினீர். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தாயின் வயிற்றில் உருவாக்கினீர், கர்ப்பத்திலே என்னை ஆதரித்தீர். தாயின் வயிற்றில் உருவாக்கினீர், கர்ப்பத்திலே என்னை ஆதரித்தீர். நீரே என்னை பிறக்க வைத்தீர், இன்று வரை என்னை நடத்தினீர். நீரே என்னை பிறக்க வைத்தீர், இன்று வரை என்னை நடத்தினீர். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவ ஜனமே, செய்த நன்மை ஏராளம், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, தேவன் உங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளிலே நம்ம வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி உங்கள் கண்கள் காண தேவன் செய்த அற்புதங்கள், உங்கள் செவிகள் கேட்க தேவன் செய்த நன்மைகள், புற ஜாதிகள் புற ஜனங்கள் உங்களை பார்த்து வியந்து போகத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்த அந்த நன்மையான காரியங்களை எண்ணி பாருங்க. நன்றி செலுத்துங்க. உங்களை சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுத்திருக்கிறார், குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார், குப்பையிலிருந்து எங்களை எடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்து கொண்டிருந்த போதெல்லாம் உங்களை தனிமையாய் விடாதபடிக்கு அவர் உங்களோடு கூட நடந்து வந்தார். நீங்கள் அக்கினியிலே நடந்த பொழுதெல்லாம் தேவன் உங்கள் பாதங்கள் அந்த அக்கினியிலே படாதபடிக்கு அவர் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கரைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகள், அத்தனையும் சந்தித்து நீங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அதற்கு காரணம் அவருடைய சுத்த கிருபைகள். எத்தனை வருடம் துன்பங்கள், எத்தனை வருடம் வேதனைகள், அத்தனைக்கும் தேவன் உங்களையும் என்னையும் தப்பிவித்தாரே. அதை நினைத்து பார்த்து அவருடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நினைத்து பார்த்து எத்தனை நாட்கள் சிறுமங்களோ, என்ன சொல்லுவோம்? எத்தனை வருடம் துன்பங்களோ, எத்தனை நாட்கள் சிறுமைகளோ, அதற்கு சரியாய் அதற்கு மேலாய் மகிழ்ச்சி நீர் தந்துவிட்டீர். அதற்கு சரியாய் அதற்கு மேலாய் மகிழ்ச்சியை நீர் தந்துவிட்டீர். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவைகளை சொல்ல போனால் நம்முடைய ஜீவன் போதாது, நம்முடைய ஆயுள் போதாது, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலன் போதாது. அல்லேலூயா. அதனால் தான் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தாவே நான் உம்மை தொழுது கொள்ளுவேன், உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். உன்னுடைய கண்ணீர்களை அவர் தம்முடைய துருத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார். உன்னுடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய புலம்பல்களை அவர் நிராகரிக்கவில்லை. உன்னுடைய முறுமுறுப்புகளை அவர் வெறுக்கவில்லை. உன்னுடைய குறைவுகளை அவர் சீ என்று சொல்லி தள்ளவில்லை. அவர் உங்களை அணைத்து கொண்டு ஒரு கரவலாடை நடத்தி கொண்டு வருவதை போல உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையை இடுப்பிலே வைத்து சுமந்து கொண்டு வருவதை போல, தகப்பன் தன்னுடைய குழந்தையை தோள் மேல வைத்து சுமந்து கொண்டு வருவதை போல என் தேவன் இம்மட்டமாய் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களை வாளாய் அல்ல தலையாய் மாற்றுவதற்காகவே வாக்கு தத்தங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து பார்த்து ஆண்டவரே, நாங்கள் வாளாய் அல்ல தலையாய் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். வாளாய் அல்ல தலையாக்கி நீ, கீழாய் அல்ல மேலாக்கி நீ. சபையை வாளாய் அல்ல தலையாக்கி நீ, எங்களை கீழாய் அல்ல மேலாக்கி நீ. மேன்மையான கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றி நீ. சொல்லாமாம். மேன்மையான கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றி நீ. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். எந்த நாளும் தேவன் செய்த நன்மை ஏராளம், ஆமென். அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். துதித்தலே விரும்பவே ஏற்றதுமாய் உள்ளதே. துதித்தலே விரும்பவே ஏற்றதுமாய்
துயரங்களை கண்ட நாட்களுக்கு துயரங்களை கண்ட நாட்களுக்கும் சரியாய் அதற்கு மேலாய் நன்மையானதை தருகிற நல்ல தெய்வம். நாம் அவரை விட்டு எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் அவ்வளவு தூரம் நம்மை தேடி வந்து அணைத்துக் கொள்ளுகிற தேவன். நம்மளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள், நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. அவருடைய நன்மைகளை சொல்ல ஒரு நாவு நமக்கு போதாது. அவர் பாராட்டின கிருபைகளை சொல்லி பாட நமக்கு ஒரு வாய் போதாது. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் சகோதர சகோதரிகளாய் சேர்ந்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போதெல்லாம் அவருடைய திவ்யமான பிரசன்னம் அது இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருவரையும் அது மூடிக்கொள்கிற நல்ல கரங்களை தட்டி, நாங்க தான் நீர் செய்த அதிசயங்களுக்கு சாட்சிகள், நாங்க தான் நீர் செய்த நன்மைகளுக்கு சாட்சிகள், நாங்கள் தான் நீங்கள் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடமாடுகிற நிருபங்களாக வைத்தபடினால நாங்கள் போகிற எல்லா இடங்களிலேயும் உம்முடைய நாமம் மகிமை அடையும் என்று சொல்லி அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். எங்களை பாட வைத்தீர், எங்களை துதிக்க வைத்தீர், நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த வைத்தீரே. எங்கள் மத்தியில் நீர் மகிமையா இறங்கி வந்திருக்கிறேன், பிரசன்னமா இறங்கி வந்திருக்கிறேன். துதிகள் உமக்கு, மகிமைகள் உமக்கு, புகழ்ச்சிகள் உமக்கு, ஆராதனைகள் உமக்கு ராஜா. ஆசீர்வாதமும் அபிஷேகமும் மாத்திரம் எங்களுக்கு ராஜா. இந்த துதி கன மகிமை புகழ்ச்சிகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு எடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் இல்லைங்க நல்ல பரலோக பிதாவே, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா.